ஹலோ, வணக்கம் ஸ்ரீதர். நல்லா இருக்கீங்களா? வணக்கம். ஃபைன். ஹவ் அபவுட் யூ? நான் கொஞ்சம் அண்டர் தி வெதர், கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் இருந்தது, அதனால தான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் ஓகே, புரியுது. பெட்டர். ஸோ ஐ தாட் கெட் பேக் டு பிசினஸ். ஓகே. நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆ மும்பை வர்சஸ் கேகேஆர் மேட்ச் 12 ஆ, அதை கவர் பண்ணுவோம். அதோட போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. அதான் அன்னைக்கு பேசினாப்புல நீங்க என்ன கவனிச்சிருப்பீங்க. நான் சொன்னேன் கல்கட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு சொன்னேன். இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க தே வில் கோ வித் த சேம். அங்க பண்ணது பயங்கர மடத்தனம். ஆக்சுவலி ஃபார்ம்ல இருக்க பிளேயர் ஆடி வச்சிருக்கணும். மோயின் அலி ஆடுறதுக்கு ஸ்பென்சர் ஜான்சன் பதிலா மோயின் அலி சேஞ்ச் சொல்றீங்க? ஆமா, ஆமா. அது 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 அதுதான் கரெக்டாக இருந்திருக்கலாம் அன்னைக்கு. எனிவே முடிஞ்சு போச்சு. பட் எனக்கு தெரியும் அது வந்து மும்பை இந்தியன்ஸ் ஈஸியாக வின் பண்ணுவாங்க அவங்க அவங்க ஊர்ல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அன்னைக்கு. அதே மாதிரி ஆச்சு. கான்டெக்ட்ல பட் ஆனா இவங்க ஆ இந்த இடத்துல சொல்லணும். கிரிக்கெட் இஸ் ஆ கேம் ஆஃப் க்ளோரியஸ் அன்சர்டனிட்டிஸ்பாங்க. நம்ம 160 கரெக்ட். 170 பேசணும், அது 110 அவுட் ஆயிட்டாங்க. ஆமா, ஆமா. அஹ் இல்ல ஆக்சுவலா ஆக்சுவலா லோ ஸ்கோர். ரஹானே நம்ம வந்து 200லாம் வராது, கொஞ்சம் லோவர் தான் வரும்ன்ற மாதிரி சொன்னோம். அது ஒரு விதத்துல கரெக்ட். நம்ம மீசல் மண் ஓட்டலன்னு சொல்லிக்கலாம். அது சொல்லிக்கலாம். பட் பட் ரஹானே வாஸ் டெல்லிங் ஏன்னோ 200 ரன் அடிச்சிருக்கலாம் ஈஸியா அப்படின்ற மாதிரி சொன்னார் அவரு ம். இன்டர்வியூல. ஏன்னா அவங்க வந்து அந்த அஸ்வினி குமாரை நிறைய ஃபாஸ்டா அடிச்சு அவுட் ஆயிட்டாங்க. கரெக்டா ஆடி இருந்தாங்கன்னாக்கா எல்லாம் வந்திருக்கும். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு மும்பை அண்ட் ஆல்சோ கேப்டன்சி அன்னைக்கு வந்து சூப்பரா பண்ணாரு ஹார்திக் பாண்டியா. நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அதே அந்த அதே அதே கான்டெக்ட்ல அவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர் ம், இல்ல, சத்யநாராயண ராஜு ஆடக்கூடாதுன்னும், அதனால வேற புது ரூக்கியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதா போச்சு. அது கேம் ஆஃப் குட். இல்ல இல்ல. மெயினா மெயினா நம்ம வந்து விக்னேஷ் விக்னேஷ் புத்தூர் ஆடினார் பாருங்க. he was bowling well. See, the thing is, யங்ஸ்டர் அவர் ஆட வைக்கணும். சி, அது வந்து அவங்களுக்கு ஒரு bowling வந்து சரியில்லைல்ல. இந்த ஸ்பின் போடுற ஆப்ஷன் வந்து கரெக்டா போட்டு அடிச்சு ரன் கொடுப்பாரு அவரு. பட் யங்ஸ்டர் தானே. இஸ் சரி. ஸோ ஸோ அவர் அதுதான் நம்மளோட வியூ அன்னைக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு மும்பை த வே தே பிளேட் ஆன் தட் டே. கல்கட்டாக்கு வந்து ஒரு குழுவே இல்லை. இன்டென்சிட்டி இருந்தது. ஆமா, அவங்களுக்கு வந்து வின் பண்ணி ஆகணும்னு இருந்தது. பயங்கரமா நல்லா. இட் வாஸ் குட் ஷோ பை மும்பை இன் ஃப்ரண்ட் ஆஃப் தர் crowd. பட் அகைன் ஐ ஆம் நாட் கன்வின்ஸ் அபவுட் ரயன் ரிக்கில்டன். ஸ்டில் ஏதோ தடை ரன் அடிச்சிட்டாரே தவிர, ஸ்டில் ஐ எம் நாட் வெரி ஹாப்பி வித் ஹிம். இல்ல, அவங்க ஹாப்பின்னா அவ்வளவுதான். நமக்கு என்ன அதை பத்தி அது வந்து பார்த்தா நமக்கு நமக்கு ஒரு சாம்பியன் இல்ல. டீம்ல அப்படி சொல்ல வரேன் நான். முன்னாடி correct. நமக்கு பார்த்தாலே தெரியுது. நமக்கு சாம்பியன் பார்த்தாலே தெரியுது. நமக்கு பார்த்தாலே தெரியுது. அவங்களுக்கு என்னன்னாக்கா குவிண்டன் டிகாக் அவங்க இப்படிதான் பார்ப்பாங்க. குவிண்டன் டிகாக் இல்ல அப்படின்னாக்கா லைக் பை லைக் சவுத் ஆப்பிரிக்கனே கிடைச்சானா ஓகே வாங்கிக்கோ. அவங்க என்னன்னா பயங்கர சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. இட்டாம் பண்ணிடலாம். ஸோ நீதாமணி அது அதான். நீதாமணி வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ம், தேங்கிங் ராகுல் சங்வி, டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் ஆபரேஷன்ஸ், அண்ட் தனஞ்சய் அனலிஸ்ட் அண்ட் அந்த ஸ்கவுட்டிங் டீம் ஆல்சோ. இப்போ அதுல ஆமா, இருக்காங்க அவங்க. சரி, நம்ம ஆமா, எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அஸ்வினி குமார் ஆமா, பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆமா, சாட்டிஸ்ஃபை பண்ணி நினைக்கிறேன். தோத்ததுக்கு ஆமா, லாஸ் அப்பாற்பட்டு நம்ம இதெல்லாம் ஆமா, பண்ணி பாசிட்டிவ் திங்ஸ் சொல்லியிருக்காங்க. அது ஆமா. அவங்களுக்கு சந்தோஷமா இருக்காங்க. நமக்கும் புதுசு புதுசா பிளேயர் கிடைச்சா சந்தோஷம் தானே. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். இல்ல இல்ல, யங்ஸ்டர்ஸ் ஷுட் பி ஆன் ஷோ. இஸ் வாட் ஐ பீன் டெல்லிங். திஸ் இஸ் பேசிக்கலி ஷோகேஸ். யூனோ, இவ்வளோ இந்தியன்ஸ் இருக்காங்க விளையாடுறதுக்கு, கிரிக்கெட் ஆடுறாங்க இவ்வளோ பிளேயர்ஸ். கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியும் நல்லவரா கெட்டவரா, ஆடுவாரா ஆட மாட்டாரா, ப்ரெஷர் போட்டானா நின்பாரா, இதெல்லாம் தெரியல நமக்கு. த ரியல் கேரக்டர் வில் கம் டு நோ ஒன்லி வென் தே ஆர் அப் அகேன்ஸ்ட் த சேலஞ்ச். அனதர் பாசிட்டிவ் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்ட்ரஸ்ல போலிங் போட வச்சது நல்லதா போச்சு. ஏன்னா சீம் ஆப்ஷன் கிடைச்சது இல்லை அவங்களுக்கு. தே டோன்ட் ஹேவ் டு பிளே ஸ்பென்சர் ஜான்சன். இல்ல, அவருக்கு என்னன்னா இன்ஜுரி தான் எப்போதுமே. ரசலை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி தான் ஒரே திங். அவர் இஸ் இன் ரிதம்னா இஸ் a வெரி குட் ஃபாஸ்ட் bowler விக்கெட் அண்ட் விழுது. செம்ம. அவர் விக்கெட் விழுது, அதிர்ஷ்டம் இருக்கு, விக்கெட் விழுது. இல்ல இல்ல, அவரு விக்கெட் டேக்கிங் பால் நிறைய போடுவாரு. see the thing is, சர்ப்ரைஸ் ஆகும் அவரோட பவுன்ஸ் இருக்குல்ல. அவரோட அன்னைக்கு ரோஹித் சர்மா அவுட் ஆனதே மட்டமான ஷாட். பட் அவுட் ஆனதுக்கு காரணம் நீங்க பாத்தீங்கன்னாக்க இட் வாஸ் பவுன்சிங், இட் வாஸ் ஸ்டீப், இட் வாஸ் கோயிங் லைக் ஏரோப்ளேன் விச் இஸ் டேக்கிங் ஆஃப். அப்படியே மேல போகும் சர்ருன்னு. அது வந்து வெரி டிஃபிகல்ட் டு கவுண்டர். அது ம். அவரோட அவர் ஹைட்டு, அவரோட பவர் எல்லாத்துக்கும் பயங்கர ஃபாஸ்டா வரும். அது பிளஸிங் இன் டிஸ்கைஸ் தான் அவருக்கு. அவர் நல்ல விக்கெட்ல எடுத்தாருன்னா கான்ஃபிடன்ஸ் ஹை ஆயிடும். இஸ் டோட்டலி ஆமா, கான்ஃபிடன்ஸ் பிளேயர். யா யா யா. மைண்ட் கேம் தான் அவருக்கு. ரசல் மாதிரி பிளேயர்லாம் என்ன தெரியுமா பண்ணோம்?
சுனில் நாராயண் ஆட வைக்கிற மாதிரி ஃப்ரண்ட்ல ஆட வச்சிருந்தோம். அப்புறம் பின்னால் ஆடிங்க, பார்த்து ஆடிங்க. மாட்டிதுன்னு வச்சுங்க, 14 மேட்ச்ல 4 மேட்ச் மாட்டினா 4 மேட்ச் ஷூர் வின் இல்ல. இதெல்லாம் ஏன் திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. சும்மா 4 ஓவர் தான் ஆட வைக்கிறாங்க பின்னால, அதெல்லாம் தேவையில்லை. அவுட் அவுட்ன்ற நான் சுனில் நாராயண் போற மாதிரி இவரும் நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 போட்டோம் மேக்ஸிமம். அது கீழே ஆடுறது வேஸ்ட். டீமுக்கே 14th ஓவர் போனீங்கன்னா டீமுக்கே 36 பால் தான் இருக்கு. பினிஷர் பினிஷர் வேணும்னு பாக்குறாங்க, பினிஷர் கோல்ல வச்சுக்கிறாங்க. முதலே மேட்ச் பினிஷ் பண்ணிட்டு வரல அவரு ஆடினாருனாக்க. வெங்கடேஷ் பின்னாடி இறக்கிடலாம், இவரை முன்னாடி இறக்கிட்டு வெங்கடேஷ் பிளேஸ்ல இவரை ஆட வைக்கலாம். நீங்க சொல்றாங்க தெரியல அவங்களோட என்னமோ. ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு தியரி போடுவாங்க. நம்ம வந்து கிரிக்கெட்டிங் சென்ஸ்ல சொல்றோம் கிளீனா. அன்னைக்கு உங்களோட ரோஹித் சர்மா என்ன எது சொல்லுங்க. எவ்வளவு வாட்டி சொல்றது ரோஹித் சர்மா பத்தி. அவருக்கு கால் நகர்ல, கை நகர்ல. அவர் வினய் சக்கரவர்த்திக்கே அவருக்கு இன்ஸ்விங் போல்ட் ஆற மாதிரி எல்பிடபிள்யூ ஆச்சு ஒரு மாதிரி. அவருக்கு அதுக்கே டைம் இல்ல. டெக்னிக்கலி இஸ் ஃபவுண்ட் வாண்டிங். அது சஞ்சய் பேங்காரே போட்டிருக்காரு, டெக்னிக்கலி ஃபவுண்ட் வாண்டிங்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் நாசுக்கா சொல்லியிருக்காரு. வந்து ரோஹித் சர்மா இஸ் வெரி குட் பிளேயர். 2019 வேர்ல்ட் கப்லாம் பயங்கர சாங்ல இருந்தாரு. அப்போ அவர் பீக்கு. இப்போ இறங்கி போச்சு, அவ்வளவுதான். ஸோ வி ஹேவ் டு டெல் தட் வாட் இஸ் தட் வாட் வி சி. கிளீனா தெரியுதுல பார்த்தாலே. அது பாவம், அவர் பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கானா ஆக்சுவலா இந்த மாதிரி அவர் ஸ்ட்ரகிள் பண்றத. அதுவும் இல்லாம பாருங்க, உள்ள உட்காந்துருக்காரு, இம்பாக்ட் பிளேயர்ன்றாங்க அவரை. நீ என்னத்தான் சொல்லுவீங்க அவரை? கப் அடிச்சு கொடுத்துருக்காரு இப்பதான் சாம்பியன் டிராபி. என்ன இம்பாக்ட் பிளேயர்ன்றாங்க, உட்காருன்றாங்க. இன்புட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு, வாண்டான்னு பாக்குறாங்க. ஆமா ஆமா ஆமா. கிளீனா ஒரு அனிமேட்டட் டிஸ்கஷன் பிஃபோர் த டாஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கும் இருக்கும். இவர் ஒன்று சொல்றாரு, அவர் ஒன்று சொல்றாரு. பாடி லாங்குவேஜ் பார்த்தா தெரியுது. இல்ல அதுன்றாரு இவரு பாண்டியா. ஸோ மேபி இட்ஸ் வாட் இட் மேபி அ கெஸ் ஃப்ரம் மை சைட். பட் ஐ ஜஸ்ட் டெல்லிங். இதனால மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு உத்வேகம் கிடைச்சி நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அடுத்த மேட்ச்? இல்ல, ஹார்திக் பாண்டியா நான் சொல்றேனே, அவர் வந்து ஃப்ரீயா ஆட விடுவார் எல்லாரையுமே. அவரும் ஃப்ரீயா ஆடுவார். தட் இஸ் இஸ் சக்சஸ். அது வந்து இட் கேன் பேக் ஃபயர் ஆல்சோ, தட்ஸ் டிஃபரெண்ட் திங். பட் தட்ஸ் வே யூ ஹேவ் டு ப்ளே திஸ் T20 பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். ஸோ இட் இஸ் அ குட் லீடர். யங்ஸ்டர்ஸ் கொடுத்தா நல்லா ஆடுவார் அவர். அவரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா வரும். இதுதான் என்னோடது. அவர் பும்ரா வந்துட்டார்னா நான் கடைசி 4 மேட்ச் மும்பை வந்துருவாங்க நினைக்கிறேன். போற போக்கு பார்த்தா அப்படிதான் இருக்கு. அவங்க பேட்டிங் கொஞ்சம் கிளிக் ஆகணும், அதான் மெயின். பேட்டிங் அவங்க அடிச்சானாக்கா வின் பண்ணுவாங்க. நல்ல பேட்டிங் வச்சிருக்காங்க, சரியா ஆட மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ, மிஸ்ட்ரி ஆக்சுவலி. ஓகே ஸ்ரீதர், நம்ம அடுத்த மேட்ச் எல்எஸ்ஜி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் போயிடும். எல்எஸ்ஜி பஞ்சாப் கிங்ஸ், அதுதான் நமக்கு கிளீனா தெரிஞ்சது தானே. ஸ்ரேயஸ் ஐயரை பத்தி எவ்வளவு வாட்டி சொல்றது. அவர் வந்து ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப்ல இருக்காரு. நல்ல ஜாதகம். நான் வந்து ஒண்ணு சொல்லுவேன், ரொம்ப நல்ல தைரியமா ஆடுறாரு. கேப்டன்சி பேர்டன் இல்லாம அது அது பாசிட்டிவ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க ஒண்ணு நோட் பண்ண வாசு, ஞாபகம் இருக்கா? நம்ம ஆக்ஷன் போதே நான் சொன்னேன், இவங்க கெமிஸ்ட்ரி வந்து பாண்டிங் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு நான் சொன்னேன். அப்போ வந்து இல்லைன்னு சொன்னாங்க 2-3 பேர். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, certain people get along with some certain people perfectly. It's as simple as that. நீங்க அந்த துபாயில் ஆடின போது ஆல்மோஸ்ட் ஃபைனல்ஸ்ல உதப்பட்டது வந்து ரொம்ப அன்பார்ச்சுனேட் ஆக்சுவலி. சரிங்களா? அவர் கப்படிக்க வேண்டியது ஃபைனல்ஸ் தான் அது. ஆக்சுவலா பார்த்தாக்கா they played very well. அஸ்வின் used to play Delhi those in that time, if you remember. அதுல வந்து அன்னைக்கு வந்து அவங்க தப்பு பண்ணதை வந்து இந்த ஸ்டோயினிஸ் எடுத்தோடனே இறக்குவாங்க. அது பரிகாதனம் பண்ணாரு ஒரு ரிக்கி பாண்டியோட தான். அது நார்மலா ஆடினானா வின் பண்ணிருப்பாங்க. ஸ்டோயினிஸ் இறக்கணுடனே எடுத்தோடனே பும்ரா எடுத்துருவாரு. ஸ்டோயினிஸ் இந்த மிஷல் மார்ஷ்லாம் இல்ல அகேன்ஸ்ட் பும்ரா ஆடவே முடியாது, ஈஸியா எடுத்துருவாரு. அவுட் ஆஃப் பயங்கர வீக். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கொயர் அப் ஆவாங்க. பும்ரா 2 பால் எடுத்துருவாரு. லெக் சைடுல தான் அடிக்கிறாங்க. நேத்து கூட மார்ஷோட விக்கெட் வந்து அதான் சொல்ல வரேன் நானு. அது வந்து நான் கமெண்ட்ல போட்டிருந்தேன், we were not able to record. நான் என்ன சொல்லியிருந்தேன்னாக்கா, இந்த ஆஷ்தீப் சிங் இருக்காருல்ல, ஆஷ்தீப், அவர் எப்படி இருந்தாலும் மார்ஷ் எல்லாம் எடுத்துருவாரு. முதல் 2 ஓவர் மாட்டினார்னா எல்பிடபிள்யூ மாட்டிப்பாரு. அப்படி இல்லைனாக்கா ஃபூல் பண்ணுவாரு, உள்ள போடுற மாதிரி உள்ள போட்டுருவாரு. ஸோ ஆஷ்தீப் இஸ் a very good bowler. பவர் பிளே, டெப்த், மிடில் ஓவர்ஸ் எல்லாமே. அண்ட் ஆல்சோ வெரி திங்கிங் போலர். சரிங்களா? அவரெல்லாம் சாதாரணமா ஆட முடியாது, அடிக்க ட்ரை பண்ணுவாங்க, அடிச்சு அவுட் ஆயிடுவாங்க. ஸோ அவர் வந்து வெரி வெரி குட் போலர் இந்த சர்க்கியூட். எனக்கு தெரியவே தெரியாது அவரை சாதாரணமா ட்ரை. நீங்க T20 வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு பும்ராமாங்க
அந்த 19th ஓவர் அவர் போடுவாரு. 19th 20th ஓவரா ஃபர்ஸ்ட் கிளாஸா போடுவாரு. 19th ஓவர் 20th ஓவர் இவன் தான் போடுவான், பேர் என்ன, ஹார்திக் பாண்டியா. 19th ஓவர் அவரால் போடுவாரு, ஒரு விக்கெட் எடுப்பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸா போடுவார் போலிங். அவர் எப்பவுமே வந்து பெர்ஃபார்ம்ஸ் அது இப்போ இல்ல, வந்ததுல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரம் தி டே ஹி broke onto the scene also நல்லா பண்றாரு. பஞ்சாப் லுக்ஸ் டு பி a very good side. பந்த் என்னாச்சு? பந்த் See, now so many places have told Pant is not a captaincy material. Pant is basically a very good test match player, sir. அவர் மத்த இதெல்லாமே சரி விட்டார் அவருக்கு. எப்படின்னா பின்னால் வச்சுங்க, அவங்க நிக்க வச்சு ஒரு லைன்ல போட்டா அவுட் ஆயிடுவார் அவரு. டெஸ்ட் மேட்ச்ல அப்படி கிடையாது. he can take his time. Even if you keep 6-7 people there, he will wait and he can manufacture the shots. இங்க அப்படி கிடையாது, ஒரே லைன்ல போட்டு போயிடுறாங்கல்ல, and he has the pressure of scoring the runs. நீங்க பாருங்க அவரோட சக்சஸ் இன் ஐபிஎல் ஆர் ஒன் டே இன்டர்நேஷனல்ஸ் இஸ் so less when compared to his test match statistics. டெஸ்ட்ல அவர் பொழந்துருவாரு, because very difficult. ஏன்னா he can take time. He can play defense, he can play aggressive. இங்க அப்படி கிடையாது, you have to play totally aggressive. இதுதான் டிஃபரன்ஸ், வேற எதுவும் கிடையாது. பட் அண்ட் ஆல்சோ இஸ் கேப்டன்சி மெட்டீரியல்லாம் கிடையாது அவரு. he can give good inputs. See, அவரு கேஎல் ராகுல் இவங்கெல்லாம் they will give good inputs because இவங்கெல்லாம் சாதுவான டைப், அக்ரெசிவ் டைப் கிடையாது. கேப்டன்னா வச்சுக்கீங்களேன், பயங்கர ஓரளவுக்கு அக்ரெஷன் போகணும். ஸோ தட் இஸ் வை ஈவன் எம்எஸ் தோனி லேட்டா சொல்லிருக்காரு பாருங்க, ஸ்ரேயஸ் ஐயர் கேன் பிகம் கேப்டன் போட்டிருக்காரு எம்எஸ் தோனி. ஸோ நான் வந்து 2 வருஷம் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன் ஸ்ரேயஸ் ஐயர் வெரி குட் கேப்டன். நிறைய பேர் என்ன திட்டினாங்க, அவர் பிளேஸே இல்லை நீ என்ன சொல்ற அப்படின்னு. See, that is a character. The thing is, பாருங்க அந்த டொமஸ்டிக்ல ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆட்டு திருப்பி வந்தாரு பாருங்க, அது ஒரு பயங்கர கேர் ஃப்ரீயா ஆடுவார் ஒரு மாதிரி. நீங்க பாத்தீங்க பாடி லாங்குவேஜ் பாத்தீங்க, நீங்க என்னடா போடுறது அப்படின்னு அவுட் அண்ட் அவுட் கவலைப்பட மாட்டாரு. அதே மாதிரி ஷிகர் தவான் இவங்க எல்லாம் ஒரு கேரக்டர்ஸ். என்ன ஒன்னா இவங்க வந்து தே ஃபீல் தட் தே ஆர் ஆன் டாப். அந்த மாதிரி இவங்க வந்து சக்சஸ் ஆவாங்க. அவங்களுக்கு நல்ல டைம் இருந்துன்னா தே கேன் என்ன பேசிக்கலி டூ. எல்எச்சி பவுலிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பவுலிங் அன்னைக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. ஏன்னா மெயின் பிளேயர்ஸ்லாம் இல்ல, பவுலர்ஸ்லாம் they got injured. இல்ல அவங்களுக்கு they have their own problems actually. பிரஷர் அன்னைக்கு வந்து அக்ஷரனும் ரொம்ப கம்மி, வந்து அவங்களுக்கே தெரியும், ஃபீல்டிங் போகும்போதே தெரியும் தானே. இவங்களுக்கு செம பேட்டிங் இருக்கு. பஞ்சாப்ல பாருங்க நீங்க, இந்தியன்ஸ் வச்சு ஆடிடுறாங்க டோட்டலா, எல்லாரும் செம்ம அடி அடிக்கிறாங்க. ஸோ ஃபியர்லெஸ்ஸா ஆடுறாங்க அவங்க. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து he can play spin and fast very well. இந்த லெவல்ல ஃபாஸ்ட் ஈஸியா அடிப்பாரு. இன்டர்நேஷனல் லெவல்ல போனா கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. இந்த லெவல்ல போடுற பவுன்சர்லாம் அலட்சியமா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. பிளஸ் கேப்டன் வேற. பஞ்சாப் ஸ்ரேயஸ் ஐயர் ஃபெயில் ஆனா அந்த எப்படி மத்த பிளேயர்ஸ் எப்படி கரெக்ட் ஒரு பிக் क्वेश्चन. கரெக்ட். பட் ஒன்னு சொல்றேன், பஞ்சாப் has got a very good bowling. You have not seen the Brar அங்க தான் இருக்காரு இல்லையா? ஆமா, அவர் வந்து கோல்டன் தெரியல, பேடி மோல்டர் 20 ரன் தான் கொடுப்பாரு 4 ஓவர்ல, தெரியல. செம்ம ஆட்டிடியூட் அவரு, ஃபர்ஸ்ட் கிளாஸா போடுவார் போலிங். அவரு பயங்கர அசட். அவங்களுக்கு நல்லா போலிங், ஃபர்ஸ்ட் கிளாஸ் போலிங் வச்சிருக்காங்க. அதுதான் ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு, வேற எதுவும் கிடையாது. பேட்டிங் கிளிக் ஆகணும். இந்த இந்தியன் டேலண்ட் நல்லா ஆடுறாங்கல்ல, ஸோ as long as that clicks for them, even the stars they don't perform, it's fine for them. This is what I think. That is why I said Punjab will be in top 4 னு முதல்ல நான் சொல்லிட்டேன் நானு. அது ஏன்னா அதுல பர்சனாலிட்டி கிளாஷ் வரும் ஜெனரலா. இது வாட்டி என்ன ஆயிடுச்சு, நாட் ஆல் தே ஆர் பிளேயிங் த ஃபாரின் பிளேயர்ஸ். டொமஸ்டிக் டேலண்டே இஸ் ஷோகேசிங். ஸோ as long as it's going, it is fine and it will work wonders for them. எல்லாம் டைம் நல்லா இருக்கு, ஸ்ரேயஸ் ஐயருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சொல்லிட்டு இருப்பீங்க. ஆமா, ஓகே. நம்ம அடுத்த மேட்ச் இப்போ நேத்தி மேட்ச் பார்ப்போம், ஆர்சிபி வர்சஸ் ஜிடி. சி இது வந்து எப்படின்னாக்க, ஆர்சிபி வந்து பயங்கர ஹைப்பு, பயங்கரமா நல்ல டீம் வச்சிருக்காங்க. இதே தப்ப திருப்பி 17 வருஷம் பண்ற தப்ப திருப்பி பண்ணாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு. தே ஹாவ் டு கெட் தர் ஆக்ட் டுகெதர். சி நீங்க பாத்தீங்கன்னா சுயான்ஷு சர்மா ஒருத்தர் வந்து இம்பாக்ட் பிளேயர் நல்லா போட்டு இருக்காரு போலிங். அவரை விட்டுட்டு சின்ன கிரவுண்ட் தான் என்ன இப்போ 2 விக்கெட் எடுப்பார்ல. இது வந்து திங்கிங்கே எனக்கு புரியல. ஆக்சுவலா ஸ்பின்னர்னாக்க அடிச்சிருவாங்க, எப்படி ஸ்பின்னரை நல்லா போடுற ஸ்பின்னர் எங்க இருந்தாலும் விக்கெட் எடுப்பாரு. ஸ்பின்னர் மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுத்தாதான் யூ கேன் ஸ்டே இன் த கேம் இன் இந்தியன் ஐபிஎல். ஐ எம் டெல்லிங், வேற வழியே கிடையாது.
ரசிக் தாரை எக்கனாமிக்கலா போட்டு போட்டாங்க. ரசிக் தாரை போட்டா பொழந்துட்டாங்க. அதாவது நீங்களே சொல்லுங்க, அந்த தாரை வச்சுட்டு சின்னசாமி ஸ்டேடியத்துல எவ்வளவு போட்டுருவாரு அவரு? எக்கானமிக்கலா போட்டா 40 ரன் கொடுப்பாரு அவரு. இல்ல அதுதான் சரிங்களா? நான் முன்னாடியே சொன்னது. ஒரே என்னோட கான்செப்ட் வந்து ஒரு ரொம்ப சிம்பிள். ஃபாஸ்ட் பவுலர் போட்டா பேட்ஸ்மேன் எட்ஜ் வாங்கினாலும் சரி, எங்க வாங்கினாலும் சரி 4 6 போக சான்ஸ் இருக்கு. ஸ்பின்னர் ஸ்லோவா போட்டா அவன் பேட்ஸ்மேன் ஹாஸ் டு ஹிட் இட் ஓவர் தி லைன் ஆர் பவுண்டரி அடிக்கணும். பேட்ஸ்மேன் ஹாஸ் டு டேக் ஆல் தி எஃபர்ட். இல்ல இல்ல நீங்க சொல்றது எல்லாம் பர்ஃபெக்ட்லி ஜஸ்டிஃபைடு. அதான் அதனாலேயே நீ வந்து ஸ்டம்ப்ல போடுற ஸ்பின்னரையோ இல்ல ஸ்லோவா போடுறதோ, விக்னேஷ் புத்தூர்லாம் 76 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போடுறாரு. ஆமா. ஸ்லோவா போடுறாங்க. நீ வந்து அடிச்சுக்கோங்கிறாங்க. எல்லாம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் மெயின் ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலி. பார்க்கச்சே திங்கிங்லேயே நீங்க வந்து இல்ல நம்ம ஸ்பென்சர் அண்ட் ஜான்சன் சொன்ன ஸ்பென்சர் ஜான்சன் நல்லா போட்டாரு அன்னைக்கு. ஆனா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அடி எட்ஜ் வாங்கினோம், இது வாங்கினோம், 4 6 போயிருந்தது. மும்பைலாம் நிக்கவே முடியாது ஃபாஸ்ட் bowling போட்டா. பின்னால அதான் மினிமம் 20-30 ரன் போகும். கரெக்ட். அலட்சியமா அடிப்பாங்க அவங்க. நேதிக்கு ஸோ சுடால் பாண்டியா சொல்றாரு பாருங்க பவுலிங். ஸ்டம்ப்ல போடு ரசிக்தார, ஸ்டம்ப்ல போடு எங்கெங்கயோ போட்டுக்கான எல்லாம் கடுப்பாயிட்டாங்க. சி குணால் பாண்டியாலாம் அவர் போலிங்கே பாத்தீங்கன்னு வச்சுங்க, அவர் எங்க அவர் இன்னும் டீப்பட்டிகட்ல இருந்து கத்துறாரு. இல்ல அவர் சர்ப்ரைஸ் பண்ற, அவர் போலிங் பாத்தீங்கன்னு வச்சுங்க, சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுது என்ன பண்ண போறான்னு. புரியுதா? வெயிட் பண்ணுவாரு, ஸ்லோ பண்ணுவாரு கேமை, அங்க நிறுத்தி இங்க நிறுத்தி பால தடவி. இதெல்லாம் ஒரு டாக்டிஸா? எவ்வளவு நாள் தான் பண்ணுவீங்க இந்த மாதிரி? சி யூ ஹேவ் டு ப்ளே த கேம் நார்மலி. எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க அதை. சாய் தர்சனம் வாங்கினார் வச்சு இதுல புக்ல ஸ்பிரிட் ஆஃப் தி கேம்ங்கற மறந்துட்டாரு நினைக்கிறேன். அது படிக்கலாம். அது வாய்ஸ்ல விட்டாரு அவருக்கு. ஸ்பிரிட் ஆஃப் தி கேம்ன்றதே கிடையாது. நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, ஆஷிஷ் நேரா இஸ் a வெரி குட் கோச் அப்படின்னு. நீங்க அது மென்ஷன் பண்ணியாலும் நீங்க ஃபாஸ்ட் சொல்லியிருந்தீங்க. அந்த தியரி வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகுது. அது கிளியரா தெரியுது. அது ஜனங்களுக்கு புரியாது சார். அவங்க வந்து டேபிள்ல உட்காந்து அனலைஸ் பண்ணி சூப்பரா. இட் இஸ் நாட் ஒன்லி டால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், தி வே தே போல். சி இந்தியா ஆடும்போது பிரசேஷ் கிருஷ்ணன் எப்படி போடுறாரு, ஜிடி எப்படி போடுறாரு பாருங்க நீங்க. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு பாரு. அது ஒண்ணு. செகண்ட் திங், அதே மாதிரி இவரு இஷாந்த் சர்மா, அதே மாதிரி சிராஜ். நீ இங்க முதல்ல 2-3 சீசன் முன்னால போனீங்கன்னா மோஹித் சர்மா வாஸ் டிஸ்கார்டட். How he came back when he went to GT? See, Ashish Nehra has got a lot of things which people can learn quite a lot. Ashish Nehra and Zahir Khan, you have to give them free hand. Ashish Nehra நிறைய பேசுவாரு, that's okay. But MS Dhoni captaincy பண்ணும்போது field setting you will go to Ashish Nehra only, பாத்துருக்கேன். So he is a very good thinking person, டாக்டிஷியன். அது என்னன்னா நீங்க வந்து அவர் சொல்றத கரெக்டா கேட்கணும். எக்ஸிகியூஷன் இருக்கு இல்ல, அது ஒண்ணு பாவம். ஒரு எக்ஸிகியூஷன்லயும் இருக்கு எல்லாமே. நேத்திக்கு சிராஜ் கூட கிரெடிட் பண்ணிருக்காரு. இஷாந்த் சர்மா சொல்லிருக்காரு, இஷு பாய் ஆல்சோ அட்வைஸ் கரெக்டா பண்ணாரு, என்ன பண்ணாருன்னு சொன்னாரு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்க. இஷாந்த் சர்மா ஆல்சோ இஸ் வெரி குட். ஆக்ஷன்ல ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதான் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். இஷாந்த் சர்மா வந்து இவ்வளவு இந்தியாவுக்கு சர்வீஸ் பண்ணிருக்காரு. அவருக்கு கோடி கொடுக்கறது என்ன கஷ்டம்? யாருக்கோ வெளிநாட்டுக்குலாம் 70 கோடி 30 கோடி கார்லின் பாஷ் கொடுக்கறதுக்கு இஷாந்த் சர்மா கொடுப்பா. அவரு எல்லா மேட்ச் விக்கெட் எடுப்பாரு. அதான் அது இருக்கு. இட் இஸ் நாட் தட் யூ ஆர் ஜஸ்ட் கிவிங் மணி. இஃப் ஹி பிளேஸ் ஹி டேக்ஸ் விக்கெட்ஸ். ஹிஸ் கேரக்டர். யா see இவங்கெல்லாம் ரியலி வொர்த் ஆக்சுவலி டு see. எனக்கு தெரிஞ்சு எந்த லெவல்லயுமே உள்ள கொண்டு வர பவுலர் இருந்தாருன்னா இஸ் போர்ட்டன்ட் வெப்பன். ஒரு பால் புஸ்குன்னு உள்ள வந்ததுன்னா நிறைய பேரால ஆட தெரியாது. விட்டு கொடுத்து அடிப்பாங்க, ஸ்கொயர்ல கட் அடிப்பாங்க, புல் அடிப்பாங்க, இதெல்லாம் அடிப்பாங்க. பட் உள்ள வந்து ஆடணும் இல்ல. இன்னொன்னு பாத்தீங்களா, as usual கில் ஃபெயிலியர். If you see the openers, all the openers on show in IPL, Sai Sudarshan is class apart. Correct. He is way ahead. No one can way ahead. இது நீங்க பாருங்க, ரன்னிங் மீட்டிங்ஸ் பாருங்க, ஸ்பின்னர்ஸ் ஆடுறது பாருங்க, ஃபாஸ்ட் bowling ஆடுறது பாருங்க. அண்ட் ஆல்சோ ரன் ரேட் 35 பால் 50 அடிக்கிறாரு. இல்ல அந்த டெஃப்ட் டச்சஸ்லாம் கூட அப்படி மேல ராம் ஷாட் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா. வேண்டாத ஷாட் அவுட் ஆனாரு. வேண்டாத ஷாட் இது புரியவே இல்லை எனக்கு. ஒரு ரன் அடிக்க போறாங்க, பின்னால டீப்ல ஃபைனல் இருக்கு. எதுக்கு புரியல எனக்கு. அதுதான் வேண்டாத ஷாட்.
அதுதான் ஒரு சாபக்கேடா இருக்கு தமிழ்நாடு பிளேயர்ஸ் பொறுத்தவரைக்கும். பாருங்க அவர் கரெக்டா 50 தினேஷ் அறுபதுல இருக்காரு. தினேஷ் கார்த்திக் மாதிரி ஒரு பிளேயர் கிடையாது. தினேஷ் கார்த்திக் மாதிரி ஒரு பிளேயர் கிடையாது. வாண்டாவது போய் அவுட் ஆவாரு. ஆமா, அதாவது யூ ஹேவ் டு கேரி த இன்னிங்ஸ் அண்ட் வின் த கேம் ஃபார் த டீம். அதே மாதிரி ஷாய் கிஷோர் நம்ம வி ஹேவ் டு டெல். சூப்பர் போலிங். என்ன போலிங் போடுறாரு பாருங்க, தூக்கி போடுறாரு. அவர் வேரியேஷன்லாம் சொன்னாரு இன்டர்வியூல மிட் இன்னிங்ஸ் பிரேக்ல, பாத்தீங்களா? இஸ் ட்ரைங் தி கேரம் பால் ஆர் ஆல் தீஸ் திங்ஸ். சோ நம்ம பார்த்தோம் அது. கிளியரா எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அப் ஃபார் தி சேலஞ்ச். நீங்க என்ன வேணா கொடு, ஐ அம் ரெடி ஃபார் தி சேலஞ்சுங்கிறாரு. அதுதான் ஒரு கிரிக்கெட்டருக்கு வந்து. அதான் சொல்றேன் நானு. உனக்கு வந்து தைரியமா ஏன் சாப்பிள் சொல்லுவார் அந்த காலத்துல, நீ என்ன வேணா கொண்டு வா, நான் பாரு வரேன் உள்ளன்னு அந்த காலை தூக்கி போட்டு வருவாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். You have to, when you enter the field, you should be very confident of your talent. So அதெல்லாம் வந்து பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு ஆக்சுவலி. கரெக்ட். ஸோ ஜிடி வந்து அவுட் பிளேடு. இவங்க ஆர்சிபி ஆஸ் யூஷுவல், இவங்க அவங்க ஊர்ல சுத்துறேன் என்னது சுத்துறன்னு அவசியம் கிடையாது. நார்மலா கிரிக்கெட்டிங் ஷாட் ஆடினாங்க நேற்றுக்கு 200 ரன்ஸ் இருப்பாங்க. ஓகே, எல்லாம் ஸ்வீப்பு அக்ராஸ் அந்த சால்ட்டு அடிச்சுட்டு தெரியும் வேணா அடுத்த பால் எப்படி வரும்னு விட்டு சுத்துறாரு. அவரு பட்லருக்கு பயங்கர ரிலீஃப். ஸோ நான் முதல்ல சொல்லியிருந்தேன், பட்லர்லாம் இதுக்கெல்லாம் அடிப்பாரு. பட்லர் வந்து வில் ஸ்கோர் ரன்ஸ் இன் வாங்கடே, பெங்களூர் அண்ட் கல்கட்டா. அவருக்குலாம் நல்லா வரும். நீங்க 10 15 10 20 பால் ஆடிட்டா வச்சுக்கோங்க, அப்புறமா அவ்வளவுதான், அடிச்சதெல்லாம் 6 தான். இப்போ கேன் வில்லியம்சன் வந்து சொல்லிட்டு இருக்காரு, எப்படி நீங்க போய் உள்ள டீம்ல செலக்ட் பண்ணாம, அவரை மாதிரி ஒரு பிளேயரே கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டே இருக்காராம். அபினவ் முகுந்த் சொல்லியிருந்தாரு. அதனால கேன் பிலிப்ஸ் ஆட முடியல. ஷெர்ஃபோன் ருதர்ஃபோர்டு தான் வந்து சிம்மாசனம் போட்டு உட்காந்துட்டாரு. ஆமா, இல்ல அவர் டைமிங் பாத்தீங்கன்னாக்கா என்ன மாதிரி பாத்தீங்களா, அடிச்சாருன்னா அவனை வெளிலதான் அலட்சியமா வெளில போயிடும். நல்ல இது. பட் ஸ்பின்னுக்கு மாட்டிப்பாரு அவர்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸ்பின் அதோட ஆடுவாரான்னு தெரியல. பட் typical T20 player, you can have him in this thing in your lineup, not at all a problem. ஏன்னா ஒரு 4 மேட்ச் மாட்டினா போதுமே 14 மேட்ச்ல. ஸோ நேற்று அடிச்சிட்டாரு, முடிஞ்சு போச்சே. 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் அடிச்சிட்டாரு, அப்புறம் என்ன. ஸோ வந்து இது ரொம்ப உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல டேபிள் எப்படி இருக்கு, எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? டேபிள் வந்து அதாவது டாப்ஸி டர்பியா தான் போகும் ஆக்சுவலி பார்த்தாங்கனாக்கா. என்னக்கா ஒருத்தனுக்கு இவன் அடிச்சு அவன் அடிச்சு ஏன்னா மெகா ஆக்ஷன் என்ன ஆயிடுச்சுனாக்கா டீம்லாம் ஈவன் ஆயிடுச்சு சூப்பரா. அதனால எல்லா டீம் ஒரு மேட்ச் பண்ணிருக்காங்க பாருங்க. தெர் இஸ் நோ பாட்டம், தெர் இஸ் நோ டாப் ஆர் வாட் எவர். அண்ட் அட்டட் டு தட் இன்னைக்கு மேட்ச் வேற இருக்கு. இன்னைக்கு ரொம்ப குரூஷியல் கேகேஆர் மேட்ச். சொல்லுச்சேன். சரி, ஓகே, நம்ம இதை முடிச்சுப்போம். அடுத்த திருப்பி இன்னைக்கு கேகேஆர் வர்சஸ் இந்த மேட்ச் ரிவ்யூ பண்ணுவோம். Okay, thank you. Thank you. Thanks.